தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க அவளோட காத்துக்கிட்டு இருந்த 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் நாம பார்க்க போறோம். அதாவது 2025வது வருடத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே 2026ல நடந்து சுபிட்சமா எல்லாரும் வாழணும் அப்படின்னு என்னோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ள போலாம். அதாவது விசுவாவச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த 2026 புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது. ரொம்ப அற்புதமான ஒரு வருடமா உங்க எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுதலா இருக்கு. இந்த ஆண்டு கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது குரு பகவானோட இருப்பிடம் அப்படிங்கிறது. குரு பகவான் வருடம் பிறக்கும் போது மிதன ராசியில இருக்காரு. ஜூன் மாசம் 2ஆம் தேதி கடகராசிக்கு போய் உச்சமடைய போறார். அப்ப குரு உச்சமடையறதால ஜூன் மாசத்துக்கு பிறகு சகல விதமான நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நடக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும். அதே மாதிரி மீனராசியில இருக்கிற சனி பகவான் இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பார். அதே மாதிரி ராகு கேதுக்கள்ல மாற்றம் இல்லை. விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலயும் இருக்காங்க. டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி தான், அதாவது வருட கடைசியில தான் ராகு கேது பயிற்சி இருக்கு அப்படிங்கிறதால அதுல பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல இருக்க போறதில்ல. சரி, இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மீனராசியை பொறுத்த வரைக்கும் என்னத்த சொல்றது, என்னத்த போங்க அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஓடுது. ஏன்னா கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படிம்பாங்க. ஆனா மீனராசிக்கு எல்லா கதவையும் இழுத்து கூடி நல்ல சாவி எங்கேயோ தொலைச்சுட்டாரு போல இருக்கு. எல்லா பக்கமும் இருட்டு அப்படிங்கிற நிலைமை தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. கிரகங்கள் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி குரு பகவான். ராசிக்கு அவர் தான் அதிபதி, ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. இந்த வருடம் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்க. இந்த 4ஆம் இடத்துல, அதாவது அர்த்தாஷ்டம குரு 4ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு நல்ல இடம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஜென்ம சனியோட பிழியில இருக்கீங்க. 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஒன்னும் சுத்தப்படல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. 6ஆம் இடத்துல கேது. இது எதுவுமே ஒரு சரியில்லாத அமைப்பு. ஏதாவது இந்த வருட கிரகங்கள்ல ஒரு கிரகங்களாவது நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கா ஜோசியரே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இல்ல, குறிப்பா ஜென்ம சனி போதாத குத்தத்துக்கு ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஜென்மசனி காலகட்டம் அப்படிங்கிறது படுக்கையில முடக்கி போடுற ஒரு காலகட்டம். மீனராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் மருத்துவமனையில 10 நாள் தங்காம இருந்திருக்க மாட்டீங்க. 2025ல 10 நாளாவது நீங்க மருத்துவமனையில தங்கணும். உங்களுக்கோ இல்ல யாரோ உறவுக்காரர்களுக்கோ ஏதோ ஒரு ரூபத்துல அந்த ஹாஸ்பிட்டல் வாடகைய நீங்க தாங்கிட்டு தான் இருந்திருக்கணும். ஏதோ நமக்கு இல்லப்பா இன்னொருத்தனுங்களுக்கா இருந்தது அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா ஆளையே அடிச்சு முடக்கி போடக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா அடிவயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்திருக்கும். வயிறு செரிமான கோளாறு, தொண்டையில பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. நல்லா ஆரோக்கியமா இருந்தையா, இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, மூச்சு வாங்குது, ஒல்லியா இருந்தேன் தொப்பை போட்டேன், நல்ல குண்டா இருந்தேன் திடீர்னு இழைச்சி போயிட்டேன், சுகர் வந்துருச்சு, இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். அது மாதிரி உயிர் பயம், படுத்தா தூக்கம் இல்ல, எங்கேயோ யாரோ ஒருத்தனுக்கு மாரடைப்பு செத்து போயிட்டான் அப்படின்னா நமக்கு பயமா வந்துடும். உடனே போனை எடுத்து ராத்திரில போட்டு பார்ப்போம், என்னடா அங்கங்க வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒருவேளை அறிகுறியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் தேடி பாக்குறது, மாரடைப்பின் அறிகுறிகள் என்னன்னு. அதை படிச்சு பார்த்தோம்னா எல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். சொன்னா வீட்டுல பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான வெளியில சொல்ல முடியாத வேதனைகளுக்கு மத்தியில மீனம் அப்படிங்கிறது வாழ்ந்துகிட்டு இருக்கு. சரி ஜோசியரா, இதெல்லாம் தான் எங்களுக்கே தெரியுமே, கடன் ஆயிட்டோம், எல்லாம் ஆயிட்டோம், போயிட்டோம், எல்லாம் தெரிஞ்சதுதான். நீங்க சொல்ற கெட்டது பூரா எங்களுக்கு நடக்குது, நல்லது ஏதாவது நடக்குமா ஜோசியரா, அதை சொல்லுங்க, அதுக்குதான் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் பதில். ஏன்னா சனி அப்படிங்கிறது ஜென்ம சனி தான். இந்த வருஷத்துல உங்களுக்கு மாறப்போறது இல்லை. அதனால சனிக்குரிய பரிகாரம் பண்ணணும். அது என்ன பரிகாரம் ஜோசியரன்னு நீங்க கேட்கலாம். அதாவது கர்ம வினைகளின்படி நடப்பது அப்படிங்கிறது தான் பரிகாரம். கர்ம வினைன்னா என்ன ஜோசியர, யாருக்கும் நம்மளால தீங்கு இருக்க கூடாது. அதே மாதிரி மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, பிற உயிர்களுக்கு கூட தீங்கு அப்படிங்கிறது நம்மளால இருக்கவே கூடாது.
சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படுறது, ஒருத்தர் ஆபீஸ்ல வேலை செய்யறப்ப இவன் என்ன மேல போயிட்டு இருக்கான் அப்படி போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் நீங்க செய்றீங்கன்னு நான் சொல்லல. அப்படி ஒரு எண்ணம் கூட வரக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும். நம்ம வேலையை அடுத்தவன்ட்ட கூட ஒப்படைக்க கூடாது. நம்ம ஒரு உயரதிகாரியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே இருக்கிறவனை போட்டு பாடுபடுத்த கூடாது. நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம், நம்மள்ட்ட வேலை செய்யறாங்க அப்படின்னா தொழிலாளர்களை போட்டு ரத்தத்தை உறிஞ்ச கூடாது. மனித தன்மையோட நடந்துக்கிறது அப்படிங்கிறது தான் சனி பகவானுக்கு மிக சிறந்த பரிகாரம். தான் உண்டு, தான் வேலை உண்டு. சோம்பேறியா படுத்திருந்தாலும் சனி பகவானுக்கு பிடிக்காது. வேர்வை நாத்தம் தான் சனி பகவானுக்கு பிடிக்கும். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாற்றம் அப்படின்னா வேர்வை நாற்றம் தான். அப்ப நீங்க நல்ல கடுமையா உழைக்கணும். உழைக்கணும். நான் எங்க ஜோசியர் ஏசி கீழே தான் வேலை பார்த்துட்டு, அப்படியா ஏசியை முடிச்சுட்டு வந்து சாயந்தரத்துல ஓடு கிரவுண்ட்ல குறுக்கம் இருக்கு, இல்லாட்டி உடம்புல ஏதாவது பிரச்சனை வரும். ஓடு, உடம்புல இருந்து வேர்வையை வெளியே ஏத்தணும். அந்த அளவுக்கு உழைக்கணும். அதுதான் சனி பகவானுக்கு பிடிக்கும். அதனால நல்ல உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் கடுமையா செய்யுங்க. அதனாலதான் இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம் வியாதி வாட்டி போடுறது. அப்ப சனிக்கு உரிய அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறத நம்ம செய்யணும். அடுத்தது இந்த மாசம் ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்க பொறுத்து இருக்கணும். அன்னைக்குதான் மகா குரு பெயர்ச்சி நடக்குது. ராசிக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் கடகராசியில போய் உச்சமடைகிறாரு. ராசிக்கு 5வது வீடு, கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குருவா 5ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய கடன்காரனா இருந்தாலும் சரிங்க. ஏன்னா 7.5 சனி, விரய சனி, ஜென்ம சனியில கண்டிப்பா கடன் பட்டிருப்பீங்க. எவ்வளவு பெரிய கடன்காரரா இருந்தாலும் சரி, நீங்க கடனை அடைக்கிறதுக்கான வழி பிறக்கும். ஏதோ பூர்வீக சொத்தை வித்துவிட்டோம், பூர்வீக சொத்துல கேஸ் நடக்குது, கேஸ் ஜெயிச்சுட்டேன், சொத்து கைக்கு வந்துருச்சு, ஒரு பாகத்தை வித்து விடுவோம், இல்லாட்டி ஒரு பிளாட்டை வித்து விடுவோம், வித்துட்டாவது கடனை அடைச்சு விட்டு சோத்துக்கு இல்லைனாலும் சரிடா கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கணும்டா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து கடனை அடைப்பீங்க. எனக்கு சொத்தே இல்லையே ஜோசியரை, நான் எப்படி விற்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல அசாத்தியமான ஒரு வருமானம், நீங்க எதிர்பார்க்காத பண வரத்து அப்படிங்கிறத கொடுத்து கடனை அடைச்சு உங்களை கௌரவத்தோட வாழ வைப்பார் குரு பகவான். கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களோட சொந்த ராசிக்கே குரு பார்வை கிடைக்குது. இது ஒரு சர்வரோக நிவாரணி. குருவோட அந்த புனித பார்வை உங்களோட ராசிக்கு கிடைக்குதுங்கிறது தான் சகல விதமான தோஷத்தையும் நிவர்த்தி செய்ய வல்ல பார்வை அப்படின்னு சொல்லலாம். அதனால உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது வரும். அப்பாடா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்டா, இனிமே கவலை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிம்மதியா தூங்கலாம். ஒரு நாளைக்கு ஏந்திரிச்சோம்னா அன்றாட வேலைகள் அன்னன்னைக்கு முடியும். எந்த தடங்கள் தாமதம் எதுவும் இல்லாம முடியும். ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு. தந்தை வழி சொத்து கிடைக்கும். அப்பாவுக்கும் மகனுக்கும் பிடிக்கல, பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா கூட இப்போ ஒண்ணு சேரலாம். பெரும்பாலும் ஒரு 30 வயதை கடந்தவங்களாம் இந்த 7.5 சனி காலகட்டத்திலேயே அப்பாவை தூக்கி அனுப்பிச்சிடுவாங்க. அப்பாவே இருக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்ப குறைவு. 2ஆம் சுற்று இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த அப்பாவை தூக்கி விடுற நிலைமை. இல்லைன்னா குடும்பத்துல முக்கியமான நபர், ஒரே ஒருத்தன் தான் எனக்காக என் குடும்பத்துல எனக்கு ஒரு பிரச்சனைனா வருவான், ஆனா அவனை தூக்கி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஒரு நபரை உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. தற்காலிகமாகவும் பிரிவாங்க, சிலர் நிரந்தரமாகவும் பிரிஞ்சிருவாங்க. அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். 11ஆம் வீட்டுல விழுகிற குரு பார்வை அப்படிங்கிறது இதுக்கு மேல உங்களுக்கு காசு பணம் 10 ரூபா சேர்த்து கொடுக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. ராகு 12ல விரைய செலவுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. கேருது 6ல கடன் வாங்க வச்சுக்கிட்டு தான் இருந்தார். இது எல்லாம் சேர்ந்து குரு பார்வை ராசிக்கு பட்ட உடனேயே எல்லாம் சிறப்பா நடக்கும். 2026 ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை செட்டில் ஆகும். நல்லபடியா இருப்பீங்க. நம்பிக்கையோட எதிர்கொள்ளுங்க. கையில 10 ரூபா கிடைக்கும் போது ஏழைவாழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத மட்டும் செய்யுங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.